ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் நிஃப்டி நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து 22,300 பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கன்ட்டு. ஸோ டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 22,300 பிரேக் பண்ண உடனே நிஃப்டி என்ன ஆயிடுச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று. ஃபஸ்ட்டு டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஃபைனல் டார்கெட் 22,200 சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதான் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, லைவ் மார்க்கெட்டில் நிஃப்டி 22,200 பிரேக் பண்ணால் மிகப்பெரிய ஃபால் வரும் அப்படின்னு சொன்னேன். லைவ் மார்க்கெட்டில் காரணம் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நெக்லைன் இருக்குது. ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் நல்ல ஷார்ப் ஃபால் வரும் சொன்னேன். அதே மாதிரி இங்கேருந்து 200லேருந்து நிஃப்டி லோ பார்த்தீங்க அப்படின்னா 21,900, 300 புள்ளிகள். ஸோ நேற்று ஒரே நாள் மட்டும் நிஃப்டி வந்து 300 + ஒரு 100, 400 புள்ளிகள் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சது. அதாவது எப்போனா இந்த டெக்னிக்கில் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதே மாதிரி நேற்று கொடுத்த என்னுடைய வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் கொடுத்தேன். அந்த ஸ்டாக்ஸ் 5 ஸ்டாக்கும் அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. பையிங் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, செல்லிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது சூப்பராக. ஸோ அது என்னென்ன ஸ்டாக் என்பதை நாம் இந்த வீடியோவுடைய கடைசியில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து இண்டெக்ஸை பார்க்கலாம், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், ஏதாவது கொஸ்டின்ஸ், இல்லை லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது பையிங்கோ செல்லிங்கோ பொசிஷன் எடுக்க பயமாக இருந்தது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம சிந்திக்கலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ நிஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு லெவல் எது அப்படின்னா இந்த லெவல் ஆல்ரெடி வந்து நிஃப்டி மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரேலி தான் பார்த்துருக்குறோம். இன்கேஸ் இன்னைக்கு நிஃப்டி இந்த லெவல் கிட்ட வந்து நெகட்டிவான ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் அகெயின் நிஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான டவுன்ஃபால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 21,600 வரைக்கும் வரலாம். இன்கேஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே வரலாம். பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து நிஃப்டி வந்து ஒரு ரேலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிரைட்டாக இருக்குது. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்டேயில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இது வந்து ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் லெவல் எது அப்படின்னா 21,000, இந்த 900 லெவல் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு 21,900 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 21,900 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ், இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். அதாவது 21,800 லெவல் வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் வைக்கலாம். இன்கேஸ் சப்போஸ் பையிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் கேப் ஓப்பன் ஆகி இந்த லெவல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது 22,140 லெவல் வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ 22,240 இல்லை 250 வரைக்கும் நிஃப்டி வந்து போகலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து இங்கே, அதாவது இங்கே இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ஸ்லோவாக ஓப்பன் ஆகி இங்கே வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் திருப்பியும் நிஃப்டியை இங்கேருந்து செல் பண்ணலாம். செல் பண்ணால் திருப்பியும் இந்த லெவல், அதாவது 21,900 லெவல் வரைக்கும் திருப்பியும் நீங்கள் தாராளமாக நிஃப்டி வரலாம். ஸோ இந்த இடத்துல 22,140 லெவலில் வந்ததுன்னா நெகட்டிவ் கேண்டிலோ இல்லை ஒரு நல்ல அருமையான பேட்டர்ன், அதாவது டபுள் டாப் பேட்டர்னோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதன் அடிப்படையில் கூட நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய டாப் வந்து ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து இந்த நெக் லைனுக்கும் டாப்புக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்துக்குங்க, அந்த இதை வந்து லெங்க்த்தை நீங்கள் மெஷர் பண்ணி 1:1, 1:2 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டி நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,170க்கு கீழே செல் பண்ணுங்க,
ப்ளஸ் இந்த இடம் வந்து நான் வந்து நோ ட்ரேடிங் ஜோன்னு நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில். நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணலாம். ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 47,130 பிரேக் பண்ண உடனே நான் கொடுத்த டார்கெட் இந்த 2 டார்கெட். பேங்க் நிஃப்டி லோ பார்த்தீங்க அப்படின்னா 46,850 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டிலேயும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் நாம் ஈஸியாக நேற்று கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ உண்மையிலேயே நிஃப்டியில் ஒரு 400, பேங்க் நிஃப்டியில் ஒரு 300. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நேற்று இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. பட் இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன ஆகும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த இடம் பிரேக் பண்ணவுன்னா நல்ல ரேலி வந்தது. ஸோ திருப்பியும் வந்து 2 தடவை இந்த இடத்த வந்து டச் ஆகிருக்கு. ஒரு தடவை டச் ஆனவுன்னா ஒரு ரேலி வந்தது, திருப்பியும் டச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வரக்கூடிய காலத்தில் இன்னும் லோவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 46,300 வரைக்கும் கூட பேங்க் நிஃப்டி வரலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு நம்ம உட்காந்து பார்க்கணும். சப்போஸ் ஃபார்ம் ஆகாமல் பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம திருப்பியும் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிரைட்டாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் கூட இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட அட்லீஸ்ட் பேங்க் நிஃப்டி வரலாம் 47,400 லெவல். ஸோ இப்போ இன்டர்டே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இன்றைக்குடைய முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா, இந்த 2 வந்து குரூஷியலான ஒரு லெவல் தான். இன்கேஸ் இன்றைக்கி கூட பேங்க் நிஃப்டி இதுக்குள்ளே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பையிங்கும் செல்லிங்கும் எடுக்க தேவையில்லை, நோ ட்ரேடிங் ஜோன். இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம், இங்கே கீழே ஏதாவது பிரேக் பண்ணால் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதாவது 46,800 லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் திருப்பியும் ஒரு செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து சம் 150 பாயிண்ட்ஸ். டார்கெட் வந்து இமீடியட் டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து சம் 46,500 லெவல் வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனால் நீங்கள் செல் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த லெவல் அதாவது 47,180 லெவல் இல்லைன்னா 170 லெவல், அந்த லெவல் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,500 பாயிண்ட்ஸ், 500 லெவல், 450லேருந்து 500 லெவல்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்கேஸ் பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணால் நல்லா லாபம் வச்சுங்க. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமாவது பேங்க் நிஃப்டி வரும். ஸோ பேங்க் நிஃப்டியை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ the ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். ஸோ